பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. ஜனவரி 12ஆம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு 10 நிமிடங்களில் முடிந்துவிட்டதால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. ஜனவரி 12ஆம் தேதி சொந்த ஊர் செல்வோர்கள் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் அதிகாலை முதலே காத்திருந்தனர். காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கியதும் அடுத்த 5 நிமிடங்களில் நெல்லை, பாண்டியன், பொதிகை விரைவு ரயில்களுக்கான முன்பதிவு முடிந்துவிட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அனந்தபுரி, மன்னை விரைவு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவும் முடிந்தது. சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். நான் புக்கிங் கேண்டி வந்திருக்கேன். 124 பொங்கல் புக்கிங்கு. இப்போ நான் ரிசர்வேஷனுக்கு வந்தேன். ஒரு 5 மணிக்கு வந்தேன். எனக்கு கிடச்சிச்சு, டிக்கெட் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 70% டிக்கெட் முன்பதிவு ஆன்லைன் மூலமாக செய்யப்பட்டு விட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். 10 நிமிடங்களில் டிக்கெட் முன்பதிவு முடிந்துவிட்டதால் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.